ஹலோ ஹலோ, அகத்தியன்னு யாரும் இருக்காளா? அகத்தியன் தான் பேசுறேன். நமஸ்காரம், என் பேர் லக்ஷ்மி. சொல்லுங்க மாமி. நான் வலசரவாக்கத்துல இருக்கேன். உன் வீடியோ பார்த்தேன். மாமி எல்லாம் ஜபம் பண்ண மாமாவை கூப்பிடணும்னு சொல்லியிருக்காய். ஆமா, நல்ல சந்தோஷமான விஷயம். நீ ஜபம் பண்ணுவியோ? நான் ஜபம் பண்றேன். பண்ணுவியோ? ரைட். என்ன பண்ணுவாய்? ருத்ர ஜபம் பண்றியா, சுதர்சன ஜபம் பண்றியா, எது பண்ணுவாய்? இல்ல மாமி, எனக்கு புரியுற மொழியில பகவான் கிட்ட ப்ரேயர் பண்றேன். என்னப்பா? எனக்கு புரியக்கூடிய தமிழ் மொழியில. இல்லப்பா, நீ என்ன சொல்லிருக்காய் அந்த வீடியோல? என்ன சொன்னாய்? மாமி எல்லாம் மாமாக்களை ஜபம் பண்ண கூப்பிடணும்னு சொல்லிருக்கா இல்லையோ? அது என்ன ஜபம்னு கேக்குறேன். ருத்ர ஜபமா? இப்ப எங்காத்த மாமாலாம் ருத்ர ஜபம் பண்ணுவா, சுதர்சன அவர்த்திக்கு ஜபம் பண்ணுவா. நீ எந்த ஜபத்துக்கு சொல்லிருக்காய்? இப்ப நமக்கு இப்ப அதாவது ஓம் பூர் புவஸ்வகா தத்ச விதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரச்சோதயாத் அப்படிங்கிற அந்த ஜபத்தை பக்கத்தாத்து மாமா சொன்னார். நீ இப்ப சொன்னது என்னது? காயத்ரி மந்திரம். சரி, இத பொம்மநாட்டிகள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்க பக்கத்தாத்து மாமா சொன்னார். ஆமாம், எனக்கு கூட நீங்க அப்படிதான் சொல்லிருக்கார். பகவான் கிட்ட பொம்மநாட்டிகள் இப்படி ஒரு பிரேயரை பண்ணக்கூடாது அப்படின்னா பகவான் கிட்ட எப்படி ஆண் என்றும் பெண் என்றும் பேதம் இருக்க முடியுமா? என்ன பேசுறாய்? நீ பேசுறது வேடிக்கையானா இருக்கு. ஆணும் பொண்ணும் சமம், சரி. அப்ப ஆணுக்கு மட்டும்தான் கர்ப்பவாசமா? அப்ப ஆம்பளை இதுக்கப்புறம் புருஷாலும் புள்ள பெத்துக்கலாம் சொல்லி 10 மாசம் சம்மந்த பெத்துக்கலாமே. இது என்னது? நல்லாவே இல்லையே இது கேக்குறதுக்கு. படைத்தவர் ஒரு நோக்கத்தோடு நம்மளை எல்லாம் படைச்சிருக்காரு. ஏன்பா அப்ப அந்த இயேசுவோ என்னவோ, நானும் எப்போ ரொம்ப சின்ன வயசுல கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான்ப்பா படிச்சேன். அந்த இயேசு ராஜா முன்னே சொல்கிறார் அந்த பாட்டெல்லாம் சின்ன வயசுல பாடின ஞாபகம். இயேசுவுக்கும் மேரி மகதலோனான்னு ஒரு ஒய்ஃப் இருந்ததாவும், அதுக்கப்புறம் 2 பசங்கள் மட்டும்தான் அவளுக்கு பிறந்ததாவும் இல்லையா? நிறைய இடத்துல படிக்கிறேன். 2 பசங்களுக்கு மட்டும் பிறந்ததுக்கு அப்புறம் சந்ததி எப்படி வரும்? அப்ப பசங்களும் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி வம்சம் விருத்தி ஆகும்? அப்ப ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி யாரையும் ஒரு புருஷாலும் ஒரு பொம்மநாட்டியாவும் படைக்கலையே உங்க ஆத்மம். என்ன சொல்லுவேன், உங்க கர்த்தாவா பரமபிதா. இவ்வளவு ஓட்டைய வச்சுண்டோ கல்யாணம் பண்ண மாதிரி ஒண்ணும் பைபிள்ல அது ப்ரூவ் ஆயிடுச்சு கண்ணா. பாரு ப்ரூவே ஆயிடுச்சு. டான்சி கோட்ல எழுதிருக்கா. இப்ப கூட ரீசெண்டா அதான் சொல்லிருக்கா. மேரி மகதலோனாக்கு கல்யாணம் பண்ணி இப்ப நான் சொல்லட்டுமா? டாவின்சி கோட்ல எழுதியிருக்காங்க. அவன் அங்க ஒரு அவரு டாவின்சி கோட்ல ஒரு புக்கு, அந்த டாவின்சி ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அப்படி அந்த புக்ல ஏசுநாதருக்கு ஒரு கொண்டாட்டி உண்டுன்னு ஒரு ஆள் எழுதியிருக்காரு. ஆமாம். நான் இப்ப நினைச்சா அதே மாதிரி இன்னொரு நாவல் எழுதி இயேசுக்கு 300 பொண்டாட்டி விட்டுன்னு எழுத முடியும். ஐயோ, தப்பா சொல்றேன் கண்ணா. 300 பொண்டாட்டி இல்லை, 3,333 கோடின்னு எழுது. ஏன்னா கன்னியாஸ்திரிகள் அத்தனை பேரும் கன்னியாஸ்திரிகள் ஆகரச்ச என்ன பண்றா? இயேசுவ தானே கணவரா வரிக்கிறா. அப்படி ஒவ்வொரு கன்னியாஸ்திரியும் இயேசுவ கணவனா வரிச்சா அவருக்கு அப்புறம் எத்தனை பொண்டாட்டிகள் சொல்லு? கணக்கு நல்லா கணக்கு வாதம்னு வந்துட்டா கரெக்டா சொல்லணும். வாதம் நீ ஏதோ ஜபத்துக்கு கூப்பிடுறேன். நீ ஏன் என்ன ஜபம்னு கேட்டேன். நான் அவ்வளவுதான் கேட்டது. நீ ஜபத்துக்கு வரணும்னு கேட்டேன். குறுக்க பேசாத. நான் தான் உனக்கு கால் பண்ணிருக்கேன். குறுக்க கட் பண்ண கூடாது. நீங்க மட்டும் தான் பேசலாமா? என்ன குறுக்க பேசலாம்னாக்கா நான் நீங்க மட்டும் தான் பேசலாம். அப்ப நீங்க கூப்பிட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன், நான் மட்டும் கேட்டுட்டு இருக்கணுமா? நீ ஜபம் பண்ண கூட்டி ஆயினோம். உங்களுக்கு காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமோ? ஹலோ, தெரியாத மந்திரத்தை நான் எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க. உன்னை யார் சொல்ல சொன்னா? ஏன்பா இது ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை யாருப்பா சொல்ல சொன்னா? உன்னை யார் சொல்ல சொன்னா? மாமி, எனக்கு தெரிஞ்சே 1000 பேரு இந்த மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச 1000 பிராமணர் கிறிஸ்தவால மாறிட்டான். சரி, அதாவது கிறிஸ்தவ பிராமண சேவா கமிட்டின்னு ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கா. பிரமாதம். அப்புறம் அதுல இப்ப நீங்க போய் நின்னுகிட்டு இல்ல நாங்க இந்த பகவான தான் நீங்க யாரும் வேணாலும் கும்பிடுங்க. ஆனா அடுத்த வாழ கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடிய அந்த பாண்ட கலாச்சாரத்துக்கு ஒரு முடிவு கட்டணுமோ இல்லையோ? ரொம்ப காமெடி பண்றாய் கண்ணா. கிறிஸ்டியன்ல ஜாதி பாக்குற மாதிரி வேற எங்கேயுமே ஜாதி பாக்குறதுல தெரியுமோ? இல்ல, கிறிஸ்துவ நாடார், கிறிஸ்துவ வன்னியர், கிறிஸ்துவ அகமுடையார். நீ ஆனா ஜாதி பாக்குறா பைபிள் பேசுங்க. நீ ஜபத்துக்கு கூப்பிட்டாய் பாரு. எனக்கு தெரிஞ்சதுதான் நான் பேச முடியும். நீ ஜபத்துக்கு வான்னு கூப்பிட்டா இல்லையோ? எனக்கு தெரிஞ்சது ருத்ர ஜபம், சுதர்சன ஜபம், எஜுர்வேத ஜபம், ரிக்வேத ஜபம், இதெல்லாம் தான் எனக்கு தெரியும். ஜபத்துக்கு வான்னு கூப்பிட்டியே நீ. இல்ல, இந்த ஜபங்களுக்கு அர்த்தம் தெரியுமா சொல்லுங்க. நீ கேக்குறது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த குழந்தை இன்னாருக்குதான் பிறந்ததுன்னா நான் கண்ணால பார்த்தேதான் நம்புவேன் இருக்கு. முடியுமோ? இதெல்லாம் நன்னாவா இருக்கு நீ பேசுறதெல்லாம்? நேக்கு தெரியும்பா, நேக்கு தெரியும் பாரு.
நீ அந்த என்னன்னா சொல்றாளே சர்ச்சில் ஏதோ சுவாமி வந்து ஆடும்போது ஏதோ கிரீஸ்ல ஏதோ கிரீக் லாங்குவேஜ்ல இட்டாலிக் லாங்குவேஜ் எல்லாம் பேசுறாளே நோக்கு அதுக்கு அர்த்தம் தெரியும். சொல்றேன் கேக்குறியா? சொல்றேன் கேக்குறியா? கேக்குறியா? சொல்றேன் கேக்குறியா? சொல்றேன் கேக்குறியா? அர்த்தம் சொல்றேன் கேக்குறியா? 1000 மந்திரம் சொல்லுங்க, பட் ஏதாவது ஒரு மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுங்களேன். சொல்றேன் கேட்டுக்கிறியா? வந்து இப்ப சொல்லுவேன், பரமபிதாவே பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே. வாய மூடுறியா? ஜெருசலேம்ல பிறந்தவா தமிழ்ல பேசுறது அபத்தம். எந்த இயேசு தமிழ்ல பேசியிருப்பார்? நீங்களாவது பைபிள தமிழ்ல ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்க. எங்களுக்காவது இந்தியா பூர்வீகம், எங்களுக்காவது ரிஷிகள் வாழ்ந்த இடம், இங்க இடத்துல எல்லாரும் இருந்த இடம். ஜெருசலேம்ல பிறந்த இயேசுக்கு ஏது தமிழ்? நீங்க சொல்ற மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்ல சொல்றேன். சொல்றேன் கேக்குறியான்னு கேட்டு இருக்கேன். அப்புறம் திரும்ப திரும்ப சொல்றியா? சொல்றியா? நான் சொல்றேன் கேக்குறியா? சொல்லுங்க. பரபிரம்மமாய் விளங்குற ஒளி பொருந்திய தெய்வமே உன்னை வணங்குகிறேன். அந்த ஒளியால் என்னையும் என் மனதையும் என் தேகத்தையும் சுத்தப்படுத்துவாயாக. இதுதான் அதோட மந்திரம். சொல்லுங்க. ஓம் பூர் புவஸ்வஹா. 7 லோகம், புவர்லோகம் சுவர்லோகம்னு 7 லோகம் இருக்கு. 7 லோகத்திலும் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய அந்த பிரம்ம தேஜஸை வணங்குகிறேன். 7 லோகத்துல இருக்கக்கூடிய என்ன அது சொல்லுது? பிரம்ம தேஜஸ், அதாவது நிறைஞ்சு இருக்கிற வஸ்து, எப்பவுமே இருக்கிற பரபிரம்ம வஸ்துவை நான் வணங்குகிறேன். அது என்னையும் என்ன சுத்தி இருக்கிறவாளையும் எப்பவும் நன்னா இருக்கட்டும்னு கேக்குறதுதான் அது. இதுல உனக்கு என்ன சிரமம்? அர்த்தம் புரிஞ்சு நான் தெரியாம தான் கேக்குறேன். ஜெருசலேம்ல பிறந்த இயேசுக்கு தமிழ்ல ஏது விவிலியம்? அதுவே அபத்தம். ஜெருசலேம்ல பிறந்த இயேசு தமிழ் பேசினாரான்னு மட்டும் சொல்லு. ஜெருசலேம்ல பிறந்த இயேசு தமிழ் பேசினாரா? விவிலியம் தமிழ்ல வந்தது எப்படி சாத்தியம்? பாரு, சும்மா பேசக்கூடாது. சம்பந்தர் இங்கே பிறந்தார், இங்கே வந்தார், தேவாரம் பேசினார். நீ வாதம்னு வந்ததுனால நான் பேசுறேன். பைபிளுக்கு விவிலியம்னு பேர் கொடுக்க கூடாதுன்னா நான் சொல்றேன். பாரு, அபத்தமா பேசக்கூடாது. இங்க ரிஷிகள் வாழ்ந்தா அதனால இங்க சமஸ்கிருதம் இருக்கு. பேசுறேன், நான் பல்ல வளர்ப்பேன். பரவா பல்ல வளர்ப்பேன். பிராமணால ஜபத்துக்கு கூப்பிடுவேன், நீ பேசுவ, அதை நாங்க பாத்துட்டு இருக்கணும் இல்லையா? நீங்க எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துறேன், வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச டியூப்லைட்டை பயன்படுத்துறேன், வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச நம்ம கண்டுபிடிச்ச சூனியத்தை தான் உலகமே கண்டுபிடிச்சுட்டு இருக்க. உலகமே வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க. பபூத்தியத்தை எடுத்துடலாமா? 0 இல்லாம ஒண்ணுமே கிடையாது. எடுத்துடலாமா? சூனியத்தை கண்டுபிடிச்சது இந்தியா. மாமி, அடுத்த வாழ கீழ் ஜாதி. நீங்க கிறிஸ்தவத்தை விடுங்க, நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே வந்துடுறேன். எனக்கு என்னோட இந்து மதம் பிடிக்கலையா? உன்னை யார் இருக்க சொன்னா? நீ கிறிஸ்டினா மாறாம போ. இன்னொரு பிராமண குடும்பத்தை பார்த்து ஜபத்துக்கு வான்னு சொல்றதுக்கு உனக்கு அடுத்து யாரு கொடுத்தா? பிராமணால் ஏற்கனவே வந்துட்டு நீங்க போய் தொலையட்டும். பாரு, காசுக்காக தன்னுடைய அம்மாவை வந்து அம்மா இல்லன்னு சொல்ற பிள்ளைகள் எக்கேடு கெட்டு தத்தாரியா போகட்டும். தெரியலையே, இது டுபாக்கூர் அம்மா மாதிரி இருக்குதா? பாரு, தேவையில்லாம பேசுறதா இருந்தா இதை விட மோசமா நானும் பேசுவேன், சரியா? விவிலியத்துக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் கொடுத்ததே அபத்தம். இங்க தேவாரம் திருவாசகம் இந்த மண்ணில பிறந்தது, சமஸ்கிருதம் இந்த மண்ணில பிறந்தது, சரியா? உண்மையான அம்மா மாமி, நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு உண்மையான அம்மா என்னுடைய இளைய புள்ள கீழ் ஜாதி, என்னுடைய மூத்த புள்ள மேல் ஜாதி. சும்மா பேணாத்தின்னு இருக்காத. இந்த ஜாதி பிரச்சனை நீங்க மட்டும்தான் வச்சுட்டு தொங்குற. நீ இந்த சீமான், இந்த திருமாவளவன், இவ மட்டும்தான் வச்சுட்டு தொங்குற. நாங்க யாரும் ஜாதி எல்லாம் பாக்குறது இல்லையப்பா. நாங்க எங்க ஒருத்தர் அனுசரணையா தான் இருக்கோம். அதுக்காக வாய மூடு. ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஜாதி ஒழியும் உனக்கு எவன் சொன்னா? எந்த தருதல சொன்னது உனக்கு? ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதிக்கு போயிப்பா. அந்த மாப்பிள்ளையோட ஜாதி அப்ப எங்க போகும்? ஒரு வன்னியர் பொண்ணு நாடார் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா, ஒரு வன்னியர் பொண்ணு பேசுறத கேளு, வன்னியர் பொண்ணு நாடார் பையனை கல்யாணம் பண்ணிட்டா அந்த வன்னியர் பொண்ணு நாடார் ஆயிடுவா. அப்ப அந்த நாடார் அங்க இருக்கும் தானே? அப்ப அந்த நாடார் பையன் நாடார் ஜாடியை விட்டு வருவான வெளியில? என்னுடைய சர்டிபிகேட்ல அத்தனை கிறிஸ்டியன்ஸும் இந்துன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டு தலிதன் வாங்கி வச்சுட்டு பாரு. ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ராட உலகத்துல நான் பார்த்தது இல்ல. ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ராட நான் உலகத்துல பார்த்தது இல்ல. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நீ மாட்டிப்பா. எனக்கு பிடிக்கலங்க. நீ போய் தொலை. ஐயோ போருமே போருமே, உன் லட்சணம் தெரிஞ்சு கிடக்கு. கிறிஸ்டியன்ஸ்ல நீங்க ஜாதி பாக்குற லட்சணம் ஊரே சிரிப்பா சிரிக்கிறது. உங்க ஆத்து பசங்களை ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ண முடியுமோ? நான் ஏன் ஜாதி பார்க்காம இருக்கணும்னு முதல்ல நீ அதுக்கு காரணம் சொல்லு. அப்புறமா ஜாதி பாக்குறேன். எனக்கு ஜாதி பிடிக்கலையா? அப்ப நீ பிராமணான்னு பர்டிகுலரா பேர் சொல்லி கூப்பிட்டு கூடாது கண்ணா. எப்ப நீ பிராமணாங்கிற பேரை சொல்ற, நீ இல்லன்னு எனக்கு தெரியும். நீ மனுஷனே இல்லன்னு கூட எனக்கு தெரியும். எப்ப இன்னொருத்தரை புண்படுத்துறியோ அப்ப நீ பிராமணனும் கிடையாது, மனுஷனும் கிடையாது.
இன்னொரு மதத்தை எப்ப புண்படுத்தி இல்லாதவங்க கூட இப்படி அழகா தமிழ்ல பேச முடியும், நன்னா பேச முடியும். நீ பேசுறது தமிழ் வர நினைச்சுட்டு இருக்கியா? அப்பத்தம் அது பாடினியே ஒரு பாட்டு, ராமராமா ராமராமா. தயவு செய்து சரி நீ பேசி எல்லாம் பண்ணு, தயவு செய்து உன் குரலை வச்சுட்டு பாடாத. சகிக்கலை நீ பாடாத. நான் பாடவே பாடாத. பாக்குறே கிறிஸ்தவாள்ல சொல்றா யாரையும் தீர்த்துள்ளவர் என்றோ தீண்டத்தகாதவர் என்றோ சொல்லக்கூடாது. அபத்தம் அபத்த பஞ்சாங்கம். கிறிஸ்துவத்துல ஜாதி பார்க்காம ஒரு தலித் போக முடியுமா? என்ன பேசுற நீ? வாய மூடு. ஒரு ஆர்சி கிறிஸ்டியன் பெந்தகோஸ்ட் கிறிஸ்டியன் ஆர்சி கிறிஸ்டியன் பெந்தகோஸ்ட் சர்ச்சுக்குள்ள நுழைய முடியாது. ஒரு பெந்தகோஸ்ட் கிறிஸ்டியன் புரொட்டஸ்டன்ட் சர்ச்சுக்குள்ள நுழைய முடியாது. யார்கிட்ட விடுறாய் நீ? ஒரு நாடார் கிறிஸ்டியன் மன்னியர் கிறிஸ்டியன் சம்பந்தம் எடுத்துக்கவே மாட்டா. ஒரு வேற ஒரு அகமுடியார் கிறிஸ்டியன் வாய மூடு. கிறிஸ்டியன்ல ஜாதி பாக்குற மாதிரி எங்கேயுமே ஜாதி பாக்குறது கிடையாது. அப்பதான் கோடி கோடியா நோக்கு ஃபாரின் ஃபண்டு கொட்டுறது. அந்த பணத்துக்காக என்ன கருமாந்திரமோ பண்ணிட்டு இருக்கேள். எக்கேடும் கெட்டு